ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப், அதுக்கப்புறம் டிவி யூனிட், பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பெயிண்டிங், அதுக்கப்புறம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வார்ட்ரோப் வுட் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து வார்ட்ரோப் வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதுக்கப்புறம் 2 சைடு வந்து வார்ட்ரோப் வரும், அதுக்கப்புறம் டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட். நான் ஃபஸ்ட்டு வந்து வார்ட்ரோப் வந்து காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வந்து டிவி யூனிட், அதுக்கப்புறம் பூஜா யூனிட் வந்து காமிக்கிறேன். ஏன்னா டிவி யூனிட்ன்றது வந்து எல்லாமே பேனல் ஒர்க்கு வர்றதுனால எல்லாமே செப்பரேட்டாக இங்கே ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஓவராலாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்ன்றது வந்து தெரியும். இப்போதைக்கு நான் ஒரு வார்ட்ரோப் வந்து நான் காமிச்சிடுறேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வார்ட்ரோப்போட லாங் வியூவிலேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். நான் இப்போ ஒரு இமேஜ் வந்து காமிக்கிறேன். அந்த இமேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் ஒரு வாட்டி பாருங்கள். இந்த இமேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் வந்து பண்ணி அதில் ஃபுல்லாக டஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலே வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இங்கே ரெடி பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான். இங்கே ஒர்க்கு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days ஒர்க் வந்து இங்கே நடந்திருக்கு ஓவராலாக ஒர்க்குக்கு. அங்கே போயிட்டு ஒரு ஆஃப் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டோர்ஸ் இங்கே கூட எடுத்துடலாம். பட் என்னென்னா வால்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா பரவாயில்ல. பட் இன்னும் வால்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை, ப்ராப்பராக இல்லை அப்படின்னா டோர்ஸ் வந்து அலைன்மெண்ட் வந்துடும். அதுக்காக தான் டோர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து சைஸ் வந்து எடுப்போம். அந்த வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா இங்கே டோர்லாம் எடுத்துருவோம். லெஃப்ட் சைடு வந்து வார்ட்ரோப் வந்துடும். இந்த செல்ஃப் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதோட கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய டிசைன்லாம் வந்து இன்னர் கேர்கேஸ் நிறைய டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிப்போம். பட் என்னென்னா ஃபைனலாக வந்து அவங்களுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்ட்டு தான் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வார்ட்ரோப் 1000 இருக்கும் ஒரு 1000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு காலம் வந்து ப்ரொஜெக்டை வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்டை வெளியில் வரும்போது இந்த வார்ட்ரோப் அந்த மாதிரிலாம் திருப்பணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுறதோட சிம்பிளாக வந்து நீங்கள் மிரர் வந்து தனியாக பிளான் பண்ணுறதோட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து உள்ளே வந்து பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு தனி யூனிட் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு வார்ட்ரோப்பில் வந்து ஒரு மிரர் ஓட்டுறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து செப்பரேட் யூனிட் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது வந்து வராது. ஆக்சுவலாக வந்து அங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து வர மாதிரி சொல்லவே இல்லை. பட் என்னென்னா நாங்கள் தான் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து சென்ட்ரல் பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்து வார்ட்ரோப்பில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே அட்ஜஸ்டபிள் தான். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து 2 ட்ரா வரும். கீழே வந்து சிங்கிள் ஸ்பேஸ் ப்ளை வந்துடும். அதுக்கு ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஸ்டோரேஜ் யூனிட், உள்ளே எல்லாமே செல்ஃப்ன்றது வந்து ஃபுல்லாகவே வரும். கீழே வந்து உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கீழே ஸ்டோரேஜோடு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கும். அதுக்கு ரைட் சைடில் வந்து டபுள் ட்ராயர். நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ட்ராயர் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதுவும் அதே மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் என்னென்னா சின்னதாக வேணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணோம். இது வந்து பெருசாக லாங் வியூலேருந்து பார்க்கும்போது பெருசாக இருக்கும். அது பெருசாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் 2 வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஒரு லாங் இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஒரே மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி 2 வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே வச்சிக்கலாம். மேலே வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் வந்து சாரீ ஹேங்கிங் வந்து பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். இதில் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க எல்லாமே ஒயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னர் லைனர்லாம் சொல்லுவாங்க. நிறைய கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் அது அப்புறமா வந்து காமிக்கிறேன். இதான் ஒரு ஓவராலாக வந்து லுக் வைஸ் வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ் வந்துடும். இந்த ப்ளைவுட்டில் வந்து நம்ம பண்ணுறது அது ஷட்டருக்கு என்ன கலர் வந்து போடுறோமோ உள்ளே அப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து உள்ளே பிளான் பண்ணிக்கலாம்.
இதோட டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வர்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வுட் பேனல் அந்த வந்து இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பூஜா யூனிட் வந்து இதில் மேக் பண்ணியிருக்கோம். பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைனில் நிறைய மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து சிலதெல்லாம் வந்து அவங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான ஃப்ரேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து எங்களுக்காக வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டது. ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும் அந்த டோர்ஸ் எல்லாமே. இது பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கீழே 2 ட்ரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புல் பண்ணி வெளியில் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரா ஸ்மாலாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் மெயினான ஃப்ரேம் வந்து கீழே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்கோம். பட் என்னென்னா இதில் வந்து ஒர்க்குன்றது வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஒர்க். இது எல்லாமே வந்து இங்கே பண்ணதுனால உங்களுக்கு அப்படி வந்து தெரியுது. பட் இன்னும் ஓவரால் ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, இப்போ நீங்கள் இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து கலர் வந்து சில பேருக்கு வந்து கேட்டால் மட்டும்தான் கலர்ன்றது வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். இன்னொன்று என்ன, ப்ரைஸ் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து லைனர்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஒயிட் கலர் அந்த மாதிரி வந்து தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஒரு கொட்டேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது பேசிக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நீங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நிறைய கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வந்து ஃபேப்ரிக் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வரும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள லைனர்லாம் சொல்லுவாங்க. லைனர்னால் நார்மலாக பேசிக்காக வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஒயிட் இதில் வந்துடும். இந்த சைடில் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலர்ஸ். நீங்கள் நார்மலாக டோருக்கு வர்ற ஷட்டர் கலர் கூட போட்டுக்கலாம். பட் என்ன ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிடும். அதனால இந்த மாதிரி லைனர்லாம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். இது எல்லாமே விர்கோ லைனர் லைன் போட்டிருப்பாங்க. இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட வரும். வுட் மேட் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் கிளாஸி கூட கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாஸியாகவே இருக்கும். உள்ளே கூட கிளாஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து சேம் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து இருக்கும். அப்படின்னா அதுவும் இது வந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணாம், லைட்டாக ஆஃப் ஒயிட் வேணும்னா இதில் வந்து போயிடலாம். இல்லை லைட் கிரே கலர் வேணும் அப்படின்னா இதில் வந்து போயிடலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் டிசைன்ன்றது வந்து இருக்கும். ஒன்றுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் இதுவே வந்து பார்த்திங்கன்னா சன்வேல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்ற இந்த லைனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயும் நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும், நிறைய பிராண்டட்லாம் இருக்கும், நிறைய கலர்ஸ், அதுக்கப்புறம் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு கிரே கலரில் இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரே கலரில் வந்து போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக இந்த ஆன்லைன் மெட்டீரியல்லாம் வர்றதுலாம் இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வந்து கிடைக்கும். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஏதாவது வந்து வுட் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கிடைக்கும். பட் என்னென்னா அது அவங்க வந்து இன்ஜினியர் வுட் வந்து பண்ணுறதுனால ரொம்ப பேசிக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இன்னும் ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சது நினைக்கிறேன். இப்போ லேமினேஷன், அதுக்கப்புறம் அதோட டீட்டெயிலாம் வந்து உள்ளே வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலராக இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். பட் என்ன அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்ன்றது வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். நீங்கள் பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட பின்னாடி வந்து இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பேக்கர். அதுக்கப்புறம் எனக்கு ரைட் சைடில் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கர் ஆஃப் ஒயிட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வர்றது. இதுலேயும் நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லேமினேஷனோட திக்னஸ் பேஸ் பண்ணி கூட ப்ரைஸ்ன்றது வந்து மாறும். கலர்ஸில் வந்து போனீங்கன்னா ஒரு ப்ரைஸ்ன்றது வந்து மாறும். இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் நார்மலாக பேசிக்காக வந்து இந்த மாதிரி லைனர் இப்போ நாங்கள் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து போயிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஷட்டருக்கு மட்டும் அக்ரிலிக் நீங்கள் வந்து டைம் அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அக்ரிலிக், அதுக்கப்புறம் லாக்வர்ட், நிறைய மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சார்கோல்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வெளியே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ன்றது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இன்னும் எனக்கு வந்து உள்ளே ரொம்ப அழுக்காகும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாஸி லேமினேஷன், லைனர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸி லேமினேஷன் இருக்கும், அதுலேயே வந்து நீங்கள் போயிடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னா
ஃப்ரண்ட்டில் என்ன லேமினேஷன் போடுறீங்களோ உள்ளே கூட அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு பாக்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்க இல்லையா, இதில் எல்லாமே ஃபோல்டிங் டேபிள் மாதிரி வரும். இது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். உள்ளே என்ன லேமினேஷன் வரும், வெளியிலையும் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து, அதுக்கப்புறம் பட்ஜெட் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து மாறும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து லேபர்ஸ் இருந்தாலும் எதாக இருந்தாலும் கூட ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணும்போது உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியணும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் தெரியாமல் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.